மாசு பிரச்சனை தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல் காணப்படுகின்றது. கிட்டத்தட்ட 10 வருடங்களாக இந்த பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த நவம்பர், டிசம்பர் உள்ளிட்ட அந்த மாதங்களில் மிகப்பெரிய அளவில் காற்று மாசு அதிக அளவில் டெல்லியில் காணப்படுவது தொடர்கதையாகி கொண்டிருக்கின்றது. பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டாலும் கூட இதே நிலை தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருக்கின்றது. தற்பொழுது கூட தீபாவளிக்கு பின்னர் இருந்து இந்த காற்று மாசு தொடர்ந்து நிலவி கொண்டே இருக்கின்றது. மிக மோசம், அதாவது வெரி புவர் அப்படின்னு அந்த பிரிவிலேயே தொடர்ந்து காற்று மாசு காற்றினுடைய தர குறியீடு தொடர்ந்து நிலவி கொண்டே இருப்பதை காண முடிகின்றது. பல இடங்களில் 400 வரை அந்த காற்று மாசு புள்ளிகளானது தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. அந்த காற்று பரப்புரையிலானது 0 50 புள்ளிகளுக்குள் இருந்தால் நல்லது என்கின்ற அடிப்படையில் இருக்கின்றது. ஆனால் இங்கு தற்போது புள்ளியின் நிலவரம் 300 புள்ளிகளுக்கு 350 400 புள்ளிகள் வரை செல்வதன் காரணமாக அந்த காற்று மாசுபாடு பிரச்சனை தொடர்ந்து நிலவி கொண்டே இருக்கின்றது. நாம் பார்த்தது போல 3ஆம் நிலை கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்ற பல்வேறு போக்குவரத்து கட்டுப்பாடுகள், அதுபோல கட்டுமான பணிகள் கட்டுப்பாடுகள் என பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. அதுபோல 5ஆம் வகுப்பு வரை பள்ளிகளில் 5ஆம் வகுப்பு வரை தற்பொழுது ஹைபிரிட் முறையில் வகுப்புகளானது எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் தான் உச்சநீதிமன்றத்திலும் தற்போது இந்த வழக்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது வழக்கறிஞர் ராகேஷ் திவேதி, அதாவது இந்த SIR வழக்கு மூல வழக்கு உச்சநீதிமன்றத்தில் 2 மணிக்கு நடைபெற்று முடிகின்றது. அந்த வழக்கு நடைபெற்றது. அந்த வழக்கு விசாரணையின் பொழுதுதான் வழக்கறிஞர்கள் கூறினார்கள் என்றால் காற்று மாசு ராகேஷ் திவேதி இந்த SIR வழக்கு ஆஜரான வழக்கறிஞர் ராகேஷ் திவேதி உடல்நிலை பாதிக்கப்பட்டிருப்பதாக இருப்பதனால் நேரடியாக ஆஜராவிலிருந்து விலக்கு வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்தார். அப்பொழுதுதான் இந்த காற்று மாசு காரணமாகவா என்று தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவரிடம் கேள்வி எழுப்பியது. நேற்று 52 நிமிடம் நடைபயிற்சி முடிந்து திரும்பிய தனக்கு பெரிதும் உடல்நிலை பாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். அது காலை வரையில் பாதிப்பு தொடர்ந்தது என்றும் அவர் குறிப்பிட்டார். அப்பொழுதுதான் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் கூறும்பொழுது காற்று மாசு 400 புள்ளிகள் வரை இருப்பதால் திறந்த வழியில் நடப்பது சரியில்லை என்றும் அவர் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்பொழுதுதான் பல வழக்கறிஞர்கள் இந்த காற்று மாசு காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் அனைத்து தலைவர்களும் ஆலோசனை நடத்தி ஆன்லைன் முறை மூலமாக வழக்கு விசாரணை நடத்துவது குறித்து முடிவெடுக்கப்படும் என்று இப்பொழுது தலைமை நீதிபதி சூரியகாந்த் கூறியிருக்கின்றார். இது தொடர்பாக தற்போது உடனடியாக எந்த முடிவும் அறிவிக்கப்படவில்லை. ஆனால் இந்த காற்று மாசுபாடு தொடர்ந்து பிரச்சனை நிலவி கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மக்கள் வெளியே செல்லும் பொழுது கூட முகக்கவசம் அணிந்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறும் தொடர்ந்து அறிவுறுத்தப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் தான் அடுத்த வருடமாக உச்சநீதிமன்றத்தில் முழுவதுமாக தற்பொழுது ஆன்லைன் மூலமாகவும் யார் வேண்டுமானாலும் ஆஜராகலாம், வழக்கறிஞர்கள் ஆஜராகலாம் என்ற நிலை இருக்கின்றது. ஆனால் முழுவதுமாகவே ஆன்லைன் முறையில் கொண்டு வரப்படுமா என்பதை நான் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இந்த காற்று மாசுபாடு காரணமாக கோவிட் காலகட்டத்தில் தான் முழுவதுமாக ஆன்லைன் முறையில் அந்த விசாரணையானது தொடங்கி நடைபெற்றது. அதன் பின்னர் ஹைபிரிட் முறையில் நடைபெற்று வருகின்றது. ஆன்லைனிலும் ஆஜராகலாம், நேரில் ஆஜராகலாம், நேரிலும் ஆஜராகலாம் என்ற இருந்து வருகின்றது. இந்த நிலையில் தான் தற்பொழுது காற்று மாசு காரணமாக முழுக்க ஆன்லைன் முறையில் விசாரணை நடைபெறுமா என்ற விஷயம் நடைபெறுமா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். விவரங்களுக்கு நன்றி மித்ரன்.